ஒரு கொக்கைனை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கானதே இப்படி தானே சொல்கிறாங்க. அதாவது அந்த பவுடர் ஃபார்மேட் எடுத்துகிட்டு அந்த ரூபா நோட்டில் சுற்றி அது எடுக்கக்கூடிய வகை தான். ஸோ எஸ், இந்த செக்ஷன் 8 clause 3 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி ஒரு வேலை அவருக்கு 2 வருஷம் மேலே பனிஷ்மெண்ட்னு வந்துருச்சுன்னா எஸ், ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்க பதவியும் போகும், அவரால் இன்னொரு 6 வருஷத்துக்கு எலெக்ஷன்லையும் கண்டெஸ்ட் பண்ண முடியாமல் போகும். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்போ நடக்குது, அதில் அது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஓகே, பட் இதற்கு முன்னாடியும் ஒரு 2 வருஷம் முன்னாடி அப்படின்னு போகும்போது நம்ம பார்த்துக்கிட்டாலும் எப்போ செய்தாலும் ஆஸ் பர் லா தவறு தான். ப்ராக்டிக்கலாக இதை ப்ரூவ் பண்ணுறது எவ்வளோ பாசிபிள்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு ட்ரக்குன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை ஃபிசிக்கலாக கைப்பற்றணும், போலீஸ் வந்து அதை சீஸ் பண்ணணும் இல்லையா? பட் இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையே. இதில் சீஃப் மினிஸ்டரோ கவர்னரோ நினச்சாங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் இது பப்ளிக் அட் லார்ஜ் அஃபெக்ட் பண்ணுது அப்படி இருந்தது அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு லூப் ஹோல் இருக்குது. என்னன்னா, மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கொலகாரனதாம்ல பாக்கா. இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் தற்போது அமைச்சராக இருக்கிற சரத்குமார் அவர்கள் பொதுவெளியில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த கேஸ் எப்படி தான் இருக்குது, எப்படி ஆரம்பிக்கும்? எஸ், அதாவது அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட மினிஸ்டர் இல்லையா, அதாவது ஷரத் என்கிற கில்லி ஷரத் இல்லையா, அவர் வந்துட்டு இது அகெயின் ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி கிளப்பின ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ சமீபமாக வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி தாவேக்கா ஆட்சியில் 2 விஷயம் பூதாகரமாக வெடிச்சிட்ருக்கு. ஒன்று மினிஸ்டர் விஸ்வநாதன் அவர்கள் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ரெண்டுமே கண்டனத்துக்குரிய விஷயமாகவும், அதாவது பொலிட்டிக்கல் லைக் ஆப்போசிட் பார்ட்டி எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாகவும், அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்த ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த விஸ்வநாதன் அகெயின் உயர்கல்வித்துறை அமைச்சர், காங்கிரஸை சார்ந்தவர் இல்லையா, இப்போது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர், அதாவது பார்ட் ஆஃப் டிவிகே இல்லையா. ஸோ இருக்கக்கூடிய அவர்கள் 2 விஷயம் அவரை தொடர்ந்து சர்ச்சை வந்தது. ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சாங்குக்கு வந்துட்டு போயிட்டு டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிறது டபுள் மீனிங் சாங்க்கு. 2வது வந்து போக்சோ சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்து அது ஒரு பக்கம். ஓகே, இது டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா எஸ், ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவை தொடர்ந்து வந்துட்டு ஷரத் அவர்கள் தரப்புலேருந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய வந்து லைக் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கள்ல, சில பேர் ஊடகங்களில் உட்காந்து அவங்க பேசும்போது இல்லை மெடிக்கல் டெர்மினாலஜி வைஸ் பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்குது, பார்க்கக்கூடிய மக்களோட பார்வை வேறு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அவரை சார்ந்தவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு இன்றைக்கி போயிருக்கு அப்படின்னா, அவர் பதவி விலக வேண்டும், he has to resign அப்படிங்கிறதும், இல்லைன்னா முதலமைச்சர் அவரை உடனடியாக நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிருக்கு. ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கும். இப்போது டிஎம்கே தரப்புலேருந்து அவங்களும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. போட்டுட்டு இருக்கும் போது இமீடியட்டாக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஆஸ் யூஷுவல் இதில் என்ன தான் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கும் அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சு, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்சில் சேப்பாக் ஸ்டேடியமில் அவரோட ஃபோன் ஸ்க்ரீன் மேலே பவுடர் இது பண்ணிக்கிட்டு அவரோட ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி 500 rupees நோட்டை இப்படி வச்சுருக்கார் இல்லையா. ஸோ இது ஒரு நடந்தது. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அதாவது ஒய்ஃபு குழந்தைங்களோட வச்சுக்கிட்டு குழந்தை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைய அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு அது அவர் தனியாக கூட வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம் இல்லையா. திரும்ப வந்து நம்ம எந்த ஒரு காட்சி இந்த மாதிரி வரும்போதாக இருக்கட்டும், குழந்தையும் பெண்கள் முகத்தையும் காட்டக்கூடாது, பிளர் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இதுவே இருக்கு. ட்ரக்ஸை பற்றி பேச போகிறோம், எக்ஸாக்ட்லி, சென்சிட்டிவ் விஷயம் அகெயின் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது நிறைய மீடியாலாம் நம்ம பார்த்த விஷயம் ஃபேஸ் பிளர் பண்ணலை. ஏன்னா நாளை பின்ன அந்த குழந்தை வளரணும், குழந்தையோட ஃபியூச்சர்ஸ் இவர் செய்தது சரி தவறுன்றது அடுத்தடுத்த கட்டத்தில் நமக்கு தெரிய வரப்போகுது. இப்போது திஸ் இஸ் டூ இயர்லி, இல்லை இவர் மேலே தப்பு இவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எந்த ஸ்டாண்டும் இப்போ எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அந்த வீடியோவில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தான் அவர் எடுத்த ஸ்டாண்டு இல்லையா. அதாவது மாத்திரை கொடுத்தாங்க, குழந்தை வந்து முழுக முடியாது அப்படிங்கிறதுக்காக
தண்ணியில் வந்து கலந்து கொடுக்கறதுக்காக நான் அதை பவுடர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதில். இப்போ அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்து அதை ட்ரால் பண்ணுறதுன்றது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடும்போது எல்லாரும் அந்த மாதிரி மாத்திரை வச்சு நசுக்கிறது பண்ணுறது அந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம். ஓகே, அதன் தொடர்ச்சியாக இங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, சீனியர் பீடியாட்ரிஷியன் சொல்லிட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார், ஆமாம் இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து சாலிபிள் டேப்லெட் தான் அது வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார் ஒரு பக்கம். பட் ஆனால் இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே நம்ம லாஜிக்கெலாம் நிறைய மிஸ் ஆகுது. இதில் சரி தவறுன்றதை தாண்டி நிறைய லாஜிக்கெலாம் மிஸ் ஆகுது. என்னென்னா, அந்த மாத்திரையை குழந்தைக்கு கொடுக்குறது ரொம்ப ஹைஜீனான வேலை கொடுக்கணும். அந்த ஃபோன் ஸ்க்ரீன் மேலே வச்சு கொடுக்குறது ஹைஜீனா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு. ஓகே, இன்னொன்று நம்மளே பார்த்துருப்போம், நம்ம வீட்டில் எல்லாருமே சின்ன குழந்தைங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வயசு நம்ம பார்த்துருப்போம். குறைந்தபட்ச ஏஜ் வரைக்கும் வந்து மேக்ஸிமம் ட்ராப்ஸாக தான் நம்ம பார்த்துருப்போம். டேப்லெட்ஸாக ரொம்ப ரேர் கேஸ் இல்லையா. அப்படியே இருந்தாலும் டேப்லெட்ஸே கொடுத்தாலும் நீங்கள் வந்து நுணுக்கி கொடுங்க, ஏன்னா அந்த பாலாடையில் வச்சு கொடுக்கறது ஒரு பக்கம் அதுவே இருந்தாலும் ஏன் அந்த ஏடிஎம் கார்டு, ஏன் அந்த 500 rupees நோட் அப்படிங்கிறது ஒன்று. அது இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கொக்கைனை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கான வே இப்படி தானே சொல்கிறாங்க. ஓகே, அதாவது அந்த பவுடர் ஃபார்மேட் எடுத்துகிட்டு அந்த ரூபா நோட்டில் சுற்றி அது எடுக்கக்கூடிய வகை தான் கொக்கைனை கன்சியூம் பண்ணக்கூடிய வகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, இங்கே என்னென்னா குவான்டிட்டி எவ்வளோன்றது முக்கியம் இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே அது ட்ரக்கு. ஒரு வேலை இருந்தா ஓகே, இல்லை அது மாத்திரையாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்த கேள்வி என்ன வருது ஃப்ரம் த பப்ளிக் அப்படின்னு பார்த்தோன்னா, மாத்திரை அப்படின்னு போட்டவர் குழந்தை உடம்பு சரியில்லைன்ற ஒரு கான்செப்டில் இருக்கவர் ஏன் தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு போடணுன்ற ஒரு கேள்வி வருது. இருந்தாலுமே அது ட்ரக்காகவே இருக்கட்டுமே அப்படின்னா அவங்களே முதல்ல வீடியோ எடுப்பாங்களா? ஏன்னா அது அஃபென்ஸில் அது அப்படிங்கிறப்ப அது வேறு விதமும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி, அங்கேயும் ஒரு விஷயம் என்ன வருதுன்னா, அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அதை ஷேர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில். விச் மீன்ஸ் ஓப்பன் டு ஆல் கிடையாது, எல்லாருமே வியூ பண்ணுற மாதிரி கிடையாது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு போடப்பட்ட ஒரு விஷயம். இன்னொன்று இங்கே கேள்வியாக வைக்கப்படுது பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. என்னென்னா, சரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, கூட ஒய்ஃபோ குழந்தையோ இல்லையே அந்த வீடியோலன்னு கேட்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியே வந்தது. அந்த வீடியோவை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஷரத் அவர்கள் வந்து, ஆனால் ஒரு இடத்துல அவர் நான் தான் அதில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா எல்லாரும் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி தான் வரும்போது நான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவர் வந்து அது நான் தான், இதில் இருக்கிறது நான் தான், குழந்தைக்கான ஒரு விஷயம்னு ஒரு குழந்தையோட ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு குழந்தையோட ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் அவர் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டார். பட் இதில் இவ்வளோ லாஜிக்ஸ் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போகும்போது இந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஏன்னா யூஸ்வலாகவே குழந்தைங்களுக்கு வந்து மாத்திரை கொடுக்காம அந்த ட்ராப்ஸ் வைஸ் போகிறதுக்கான காரணம், ஒருவேளை அவங்க முழுங்கும் போது மூச்சுக்குள்ளால ஏறிடுச்சுன்னா அவங்களுக்கு அதை அடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் மோஸ்ட்லி டேப்லெட்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் சில இடத்துல கொடுக்கப்படும், அது பவுடர் பண்ணி கொடுக்குற கான்செப்ட்ஸுமே இருக்குது சில இடத்துல. ஓகே, ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இப்போ இன்கேஸ் இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனை இருக்குமா? என்ன மாதிரியான? இதில் நம்ம பார்த்தோன்னா ஒரு வேளை அப்படி இருந்தால், ஏன்னா நம்ம வந்து பார்க்கும்போது NDPS படி, அதாவது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 படி செக்ஷன் 27 கன்சப்ஷனை பற்றி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இலிசிட் ட்ரக். ஓகே, ட்ரக்கை வந்து கன்சியூம் பண்ணுறது. செக்ஷன் 8 வந்து ட்ரக்கை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுது. என்னென்னா, அந்த ட்ரக்கை நீங்கள் வந்து உங்ககிட்ட பொசஷனாவோ இல்லை உங்கள் யூஸ்க்கோ இல்லை அதை நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டை பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் ஃபார் சேல்ஸ். ஓகே, அதாவது பொசஷனும் வச்சுக்கக்கூடாது, ஓனர்ஷிப்பும் வச்சுக்கக்கூடாது. அது வந்து ட்ரக்கு நீங்கள் எந்த ஃபார்மில் வச்சுருந்தாலும் தப்புன்றது தான் ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்கிட்டாலே தவறு தான். கன்சப்ஷன் இஸ் அகெயின் இது விச் இஸ் அகெயின்ஸ்ட் லா. ஓகே, ட்ரக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏன் நம்ம போயிட்டு வந்து ட்ரக்கு கன்சியூம் பண்ணவங்களை நம்ம ஏன் இது பண்ணணும்? எவனோ விற்கிறவனை போய் நம்ம அரெஸ்ட் பண்ணலாம், வாங்குறவனை விட்டுறலாம்னு இது வரைக்கும் எந்த லாவும் விடலையே, எந்த இடத்துலையும் நமக்கு கிடையாது இல்லையா அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரக் அகெயின் இந்த 2 ஆக்ட் கீழே சொல்லுது. பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் வைஸ் கண்டிப்பாக இந்த 2 செக்ஷனும் உள்ளே அட்ராக்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து இது அகெயின் வரக்கூடியது வந்து ப்ராக்டிக்கலாக இதை ப்ரூவ் பண்ணுறது எவ்வளோ பாசிபிள்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு ட்ரக்குன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை ஃபிசிக்கலாக கைப்பற்றணும், போலீஸ் வந்து அதை சீஸ் பண்ணணும் இல்லையா. பட் இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையே. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ் வரப்போ ப்ரெசென்ட்டில் அது நடக்குது அப்படின்னா பர்டிகுலர் போலீஸ் வந்து அதை சீஸ் பண்ணுவாங்க. அந்த சப்ஸ்டன்ஸை சீஸ் பண்ணி அவங்க எங்கே அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி, அங்கே அவங்க அனுப்பி இதை வந்து செக் பண்ணுவாங்க, இது என்ன மாதிரியான ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் சீஷர் இங்கே பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, எவிடென்ட்ரி த்ரெஷ்ஹோல்டு. ரெண்டாவது, இங்கே என்ன எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ண முடியும்?
கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண முடியாது. ஒன்று நான் தான் எடுத்தவங்க ஒத்துக்கணும். இங்கே அவர் வந்து டோட்டலாக இல்லைன்னு மறுத்துட்டாரு. இது முற்றிலுமாக குழந்தைக்கான ஒரு விஷயம்னு சொல்லிட்டாரு. சரி, அடுத்தது அப்படியே வந்தோம் அப்படின்னா, இல்லை இது ட்ரக் தான் ப்ரூவ் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஏதாவது இருக்கா இல்லையா? இல்லை பார்த்த விட்னஸ் யாராக இருக்காங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே இதில் தெரியலை. இதில் நிரூபிக்கப்படுறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லையே. எக்ஸாக்ட்லி, அது ரெண்டாவது விஷயம். ஓகே, மேபி இதில் ஒரு விஷயம் நடக்கலாம். இங்கே அகெயின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிட்வீன் லீகாலிட்டி அண்ட் மொராலிட்டி. ஓகே, நம்ம திரும்ப ஏன் வந்துட்டு இதில் வந்து என்ன நம்ம திரும்ப சொல்லணும் அப்படின்னா, சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ், அதாவது சொசைட்டியோட அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, அவங்களே ஒரு தவறு செய்யும் போது அது நார்மலைஸ் ஆக்கப்படும். அதை பார்த்து மற்றவங்களும் பின் தொடருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? அதன் ஒரு விளைவு வேணால் இங்கே ஏற்படலாம். ஆனால் அப்போ அவங்க மினிஸ்டர் இல்லை, சாதாரண ஒரு மனிதன் தானே, இப்போ தானே ஒரு அமைச்சர் அப்படிங்கிற. கரெக்ட். இப்போ என்னன்னா, உங்களுக்கு அகைன் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்போ நடக்குது, அதில் அது நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஓகே, பட் இதற்கு முன்னாடியும் ஒரு 2 வருஷம் முன்னாடி அப்படின்னு போகும்போது நம்ம பார்த்துக்கிட்டாலும் எப்போ செய்தாலும் ஆஸ் பர் லா தவறு தானே. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த இடத்துல. நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஏங்க வந்து சரக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, அரசே விற்குது நான் குடிச்சா என்ன அப்படின்னு கேட்க முடியாது யாருமே. ஒரு தப்பு செஞ்சுட்டு அந்த இடத்துல இல்லையா, சரக்கு அடிச்சா தப்புன்னு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல. நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது போய் யாருக்கா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணுறீங்கன்னா தப்பு. அதுவும் நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இது பண்ணி ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, விச் மீன்ஸ் நீங்கள் பப்ளிக் பீஸையோ இல்லை பப்ளிக் வந்து நீங்கள் தப்பான ஒரு வழியில் கொண்டுட்டு போகிறீங்க. விச் மீன்ஸ் யூ ஆர் ட்ரைங் டு நார்மலைஸ் திங்ஸ். அது தவறு இல்லையா? அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, ஏன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம் அவர் இது பண்ணலாம். ஒன்று ஆர்டிகல் 164 ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் லா. ஓகே, அதுபடி பார்த்தோம் அப்படின்னா எந்த மினிஸ்டராக இருந்தாலும், அதாவது தமிழ்நாடோ இல்லை மற்ற இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் எந்த மினிஸ்டராக இருந்தாலும் தே சர்வ் அட் த ப்ளஷர் ஆஃப் த கவர்னர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, இதில் சீஃப் மினிஸ்டரோ கவர்னரோ நினச்சாங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் இது பப்ளிக் அட் லார்ஜ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நினச்சிட்டாங்க அந்த இடத்துலனா, எஸ் தாராளமாக அவரை அந்த மினிஸ்டர் இதிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். அது வந்து அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷனாக அந்த இடத்துல இருக்கும் ஒரு வேலை ப்ரூவ் ஆகிற பட்சத்தில். ஏன்னா இது வந்து அப்சல்யூட் டிஸ்கிரிஷன். ஆர்டிகல் 164 clause 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அது லீகலாக ப்ரூவ் ஆதோ இல்லையோ, இவர் பண்ண ஒரு செயல் அகெயின் மக்களை பாதிக்குது, ஒரு கெட்ட பேர் கொண்டு வரப்போகுது, மக்கள் இதை பார்த்து மக்கள் யாரும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, நாளை பின்ன இதை யாரும் பார்த்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா, எஸ் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவரை டெர்மினேட் பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, நம்ம என்னென்னா இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா, அப்புறம் எல்லாரும் அந்த அஃபிடவிட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அஃபிடவிட்டில் கண்டிப்பாக அவங்க மேலே என்னென்ன பெண்டிங் கேசஸ் இருக்குது, என்னென்ன கேசஸ் இருக்குன்னு அவங்க கொடுக்கணும் இல்லையா. அதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆஸ் பர் செக்ஷன் 8 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி என்ன இருக்குன்னா, எஸ் ஒருத்தவங்க மேலே பெண்டிங் கேஸ் இருக்கலாம், பட் அவங்க கன்விக்டடாக இருக்கக்கூடாது. ஸோ எஸ் இந்த செக்ஷன் 8 clause 3 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி ஒரு வேலை அவருக்கு 2 வருஷம் மேலே பனிஷ்மெண்ட்டுன்னு வந்துருச்சுன்னா, எஸ் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்க பதவியும் போகும், அவரால் இன்னொரு 6 வருஷத்துக்கு எலெக்ஷன்லையும் கண்டெஸ்ட் பண்ண முடியாமல் போகும். ஓகே, பட் ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் ஒரு வருஷம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில், ஏன்னா ஸ்மால் குவான்டிட்டி அகெயின் இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கொக்கைனாக இருக்கலாம். ஏன்னா அவர் வச்சிருக்க அந்த ஒரு மேனரிசம் அதெல்லாம் பார்த்து பப்ளிக் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது ஓரளவு கொக்கைனாக இருந்ததுன்னா, ஸ்மால் குவான்டிட்டி 2 கிராமுக்கு கீழே அப் டு ஆர் லைக் லெஸ் தென் 2 grams அப்படின்னும் போது ஐ திங்க் நம்ம அந்த ஃபோனில் பார்த்தோன்னா 2 கிராமுக்கு மேலே இருக்க வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியல, ஒரு வேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். ஓகே, அப்படி இருந்தது அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு லூப் ஹோல் இருக்குது. என்னென்னா, ஆஸ் பர் செக்ஷன் 64A ஆஃப் NDPS ஆக்ட் படி ஒன் டைம் ப்ரொவிஷன் இது. அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் யாராவது இதை எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு 3 விஷயம் அவங்க வந்து இங்கே இம்யூனிட்டி எடுத்துக்கலாம். என்னென்னா, இது ஸ்மால் குவான்டிட்டி, அதாவது 2 கிராமுக்கு கீழே, இது கமர்ஷியல் குவான்டிட்டி கிடையாது, ஒன்று. ரெண்டாவது வாலண்டரி அப்ளிகேஷன், மூணாவது கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். என்ன சொல்லலாம்னா, எனக்கு ஜெயில் வேணாம், பட் அதுக்கு பதிலாக அந்த 1 வருஷம் நான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போகிறேன். விச் மீன்ஸ் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போயிட்டு அந்த கொடுக்கப்படுற அந்த காலம் முழுக்க நான் ட்ரீட்மெண்ட்டில் கழிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க உறுதி அளித்தாங்க அப்படின்னா, அதன் பேரில் அந்த 1 வருஷம் தண்டனையானது, அந்த ஜெயிலுன்ற ஒரு விஷயம் அங்கே தவிர்க்கப்படலாம். பட் அந்த குறிப்பிட்ட டேட் வரைக்கும் அவங்க கண்டிப்பாக ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் தான் இருக்கணும். அதில் ஒரு நாள் கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகி ப்ரெசன்ட் கான்செப்ட்டுக்கு போயிடும். இப்போ கமிஷன் ஆஃபீஸ்லலாம் திரு சரத் அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாலுமே இவங்களுக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணாலும் இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடியா அல்ல ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடினா அதில் உடம்புல தெரிய வரும்.
அப்படிங்கிறப்ப இனிமேல் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க இன்கேஸ் போலீஸ்? இங்கே நம்ம சொன்ன மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ணக்கூடியது கஷ்டமான விஷயம் இல்லை. அது இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி இப்போ எதையுமே நம்ம வந்து அந்த ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸை கைப்பற்றி அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இப்போ இல்லை. பிகாஸ் இட் வாஸ் பிஃபோர் 2 years. இன்னொன்று அவர் வந்து முற்றிலுமாக அதை மறுக்கிறார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதை தாண்டி இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாவது அந்த எவிடென்ஷியல் த்ரெஷ்ஹோல்டு படி பார்க்குறோம் அப்படின்னா ஒன்று ஏதாவது வீடியோஸ் இல்லையா, நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ விட்னஸ், இந்த மாதிரி யாராவது ஒரு கான்செப்ட் உள்ளே வந்தாங்கன்னா இது வேறு டைரக்ஷன் எடுக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஏன்னா ஐ திங்க் மினிஸ்டர் புசி ஆனந்த் அவர்களும் இந்த இடத்துல சொல்லியிருந்தார் என்னென்னா இது சம்மந்தமாக தலைவர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஏன்னா இது பல தரப்பிலும் பல பக்கத்தில் இருந்தும் கண்டனங்கள் வந்து வளர்த்துக்கிட்டே தான் இருக்குது இதில் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு 2 விஷயம் தான். ஒன்று லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ், இன்னொன்று பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, பட் பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது அகெயின் அது கவர்னரோ சிஎம்ஓ என்ன வேணால் டிசைட் பண்ணலாம். ஓகே, இது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் வந்து அந்த போதை விழிப்புணர்வு அந்த சேம் டேல தான் அது நடந்தது. அன்னைக்கு தான் அவரும் தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட இதில் இவரும் போதை விழிப்புணர்வுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அந்த மாரத்தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் தான் இது இஷ்யூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இது வேணுக்குனே இந்த எதிர்கட்சிக்காரங்க இதை கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம்ல. சிஎஸ் அந்த ஆன்டி ட்ரக் மாரத்தான் இல்லையா, அதாவது ஸ்டாப் ட்ரக் ஸ்டார்ட் ரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண வச்ச ஒரு விஷயம். ஐ திங்க் கொஞ்சம் நேரத்துலலாம் இந்த வீடியோ அந்த மாதிரி வைரல் ஆகி வெளியில் வந்து அமசலைக்கு அவனே மாலை போடுறான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியில் வந்தது இல்லையா. இது இப்போன்னு கிடையாது, என்ன ஒரு பர்டிகுலர் இஷ்யூ நடந்தாலுமே எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அது ஆளுங்கட்சியை நோக்கி நடக்கும்போது எதிர்கட்சி செய்யக்கூடிய சதி அப்படின்னு சொல்லக்கூடியது விச் இஸ் அ காமன் டேர்ம் இல்லையா. அந்த இடத்துல எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இங்கே என்னென்னா வெளியில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சரியாக தவறா இல்லையா, அதற்கு ஆன ஒரு விஷயம் என்ன, அது பப்ளிக்கை எந்த அளவுக்கு பாதிக்க போகுதுன்றது தான். இப்போ என்னென்னா இப்போ எல்லாரும் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன இங்கே இருக்குது அப்படின்னா, இதே நம்ம பக்கத்து வீட்லையோ எதிர்த்த வீட்லையோ இங்கே இருக்க ஒரு மனுஷன் கிட்ட இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருந்ததுன்னா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது இல்லையா. இங்கே வந்து நம்ம திரும்ப சொல்கிறோம், இவர் தப்பு அப்படின்ற இடத்துல இப்போ நம்ம நிற்கலை, இன்னும் எதுவுமே ப்ரூவ் ஆகலைன்ற இடத்துல தான் நம்ம இங்கே நிற்கிறோம் இல்லையா. ஏன்னா ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா ப்ரூவ் பண்ணிடலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு போகும்போது அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ முற்றிலுமாக நிறைய லாஜிக் மிஸ் ஆகுது இதில், அதுதான் பெரிய ப்ராப்ளமே. இதுக்கு ஒருவேளை பக்கத்தில் ஒய்ஃபோ குழந்தையோ இருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. சரி ஆமாம் எனக்கு வேறு எதுவும் கிடைக்கல அந்த டைமில், நான் ஃபோன் மேலே வச்சு நான் நசுக்கி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். இங்கே ஒய்ஃபும் இல்லை குழந்தையும் இல்லை அப்படின்னும் போது தான் வந்து தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு ஏன் ஷேர் பண்ணணும், அதே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஏன் ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது. இப்போவே அந்த பிள்ளை இப்போ வீடியோலேயே சின்ன பிள்ளையாக தான் இருக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறப்ப ரொம்ப சின்ன குழந்தையாக தானே இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. இன்னொன்றும் கேள்வி என்ன, குழந்தை உடம்பு சரியில்லைன்னு தெரியும், வீட்டிலேருந்து ப்ரிப்பேர்டாக போக தெரியாதான்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வைக்கப்படுச்சு. கேள்வி கேட்கறதுன்றது எல்லாரோட உரிமை அந்த இடத்துல எல்லாமே. ஆனால் அதற்கான விளக்கத்தை அவர் அந்த இடத்துல விச் மீன்ஸ் அட் எண்ட் ஆஃப் தி டே அவர் ஒத்துட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துல. நான் தான் வீடியோவில் இருக்கிறது குழந்தைக்கான உடம்பு முடியலன்ற ஒரு கான்செப்டில் தான் இது எல்லாமே இங்கே நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட். இந்த இடத்துல அகெயின் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸின் பேரில் ஒரு வேளை அடுத்த கட்டம் இதனை நோக்கி ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்படின்னா நமக்கு அப்போ தெரிய வரும் இதை பற்றி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதில் லீகல் லைன் பொலிட்டிக்கல் லைன்னு 2 லைன் இருக்குது. லீகல் லைன் என்னென்னன்றதை நம்ம பார்த்தாச்சு, அதோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. பட் அது ஒன் டேல டிசைட் ஆக போகிற விஷயம் கிடையாது. அது ப்ரூஃப் மேட்டர்ஸ், என்ன எவிடன்ஸை வைத்து தான் அது டிசைட் ஆக போகுது. ஓகே, அதனை தொடர்ந்து தான் பொலிட்டிக்கல் லைனும் இருக்க போகுது. இல்லை நிஜமாவே இவர் சொன்ன மாதிரி அது குழந்தைக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா எஸ், அதில் எந்தவித மேற்கொண்டு ஆன கான்சிக்வன்சஸும் அதில் இருக்க போகிறது கிடையாது. நன்றி. நன்றி. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே சேல். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு கொலகாரனை தான் பார்க்கலாம். இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும் நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும்.